கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 10ஆம் ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்ற சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இறைவார்த்தையின் பலனாகவும் நற்கருணை சிறுவிருந்தின் பலனாகவும் ஆன்ம சரீர நலன்களை முழுமையாக பெற்று தொடர்ந்து வருகின்ற நாட்களை கடவுளுக்கு ஏற்ற முறையில் வழிநடத்தி செல்ல நாம் அனைவரும் முன்வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறிய கதை. ஒரு காட்டில் கிளிக்கு சுயவரம் நடந்தது. சுயவரம் என்றால் உங்களுக்கு தெரியும். சுயவரம் நடந்தது. எல்லா பறவைகளும் அந்த சுயமரத்தில் கலந்து கொண்டன. காக்காவும் கலந்து கொண்டது. சுயமரத்தில் பல்வேறு போட்டிகளை நடத்தினார்கள். எல்லா போட்டியிலும் ஜெயித்து சுயமரத்தின் மூலமாக மணப்பெண்ணாக இருந்த கிளி, அந்த கிளிக்கு தாலி கட்டக்கூடிய வாய்ப்பு அந்த காக்காவுக்கு கிடைத்தது. காக்காவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காட்டில் அவ்வளவு பறவைகள் இருந்தும் உருவத்தில் சிறியதாகவும் எல்லோரும் கேலியாக பேசக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நாம் இவ்வளவு தூரம் ஜெயித்து வந்திருக்கிறோமே என்று சொல்லி மிகவும் சந்தோஷத்தோடு கல்யாணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தாலி கட்டக்கூடிய நேரம் வந்தது. கிளியின் கழுத்தில் காக்கா தாலி கட்டுகின்ற அந்த வேளையில் போலீஸ் வந்துவிட்டது. நிறுத்துங்கள் என்று சொல்லி துப்பாக்கி முனையில் இந்த காக்காவை அரசு கைது செய்து கொண்டு சென்றார்கள். திருமணம் தடைபட்டு விட்டது. எல்லோரும் சோகத்தில் மூழ்கினார்கள். இதுதான் கதை முடிந்து விட்டது. இந்த கதையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏன் காக்காவை கைது செய்ய வேண்டும்? நாம் 2ஆம் வகுப்பு பாடத்தில் படிச்சிருப்போம்ல, பாட்டி வடை சுடும்போது காக்கா திருடிச்சு போயிடுச்சுல, அதற்கு தண்டனையாக இப்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கதையில் ஒரு விஷயம் இருக்கிறது. இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் பார்த்தோமே என்றால் அங்கே ஆதாம் ஏவாள் அவனுடைய ஆதிப்பற்றோர் செய்த பாவம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நமக்கு சொல்லப்பட்டு இருந்தாலும் நாம் எந்த ஒரு திருவருட்சாரத்தை பெறுவதற்கு முன்பாகவும் எந்த ஒரு ஆழமான இறையியலுக்கு சென்றாலும் அதற்கு முன்பாக நம் கண்முன்னால் வரக்கூடியது இந்த சம்பவம் தான். கடவுள் மன்னித்திருக்கலாம், நம் பாவங்களை கழுவி இருக்கலாம், நாம் நம்மையே தூய்மைப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் இந்த ஜென்ம பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாவம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நாமும் ஒரு கட்டத்தில் அதில் இருந்தோம். திருமுழுக்கின் வழியாக அது கழுவப்பட்டு இன்று இருக்கின்றோம். ஆனால் அந்த பாவம் இருக்கிறது. எனவே அதை குறித்து தான் இன்று நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஆதிப்பற்றோர் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டார்கள். இதில் 3 கதாபாத்திரங்கள் ஈடுபடுகின்றன. ஒன்று பாம்பு, 2வது ஏவாள், 3வது ஆதாம். இந்த 3 பேரும் பாவம் செய்கிறார்கள். இந்த 3 பேரும் கடவுளால் தண்டிக்கப்படுகிறார்கள். இதிலே முதலாக பாவத்திற்கு காரணமாக இருந்தது உண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை உண்ண வேண்டும் என்று சொல்லி நிர்பந்தப்படுத்தியது பாம்பு. 2வது அந்த கனியை உண்டது ஏவாள். 3வது தான் சம்பந்தப்பட்ட ஆதாம் வருகிறான். அவள் கொடுத்ததனால் தின்கிறான். ஆனால் கடவுள் இந்த 3 பேரையும் தண்டிக்கின்றார். இந்த 3 பேரையும் தண்டித்த கடவுள் முதலாக யாரை தண்டித்திருக்க வேண்டும்? சாத்தானை தண்டித்திருக்க வேண்டும். 2வது அவருடைய கேள்வி யாரை நோக்கி இருந்திருக்க வேண்டும்? ஏவாளை நோக்கி இருந்திருக்க வேண்டும். 3வது தான் ஆதாமை அவர் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் விவிலியத்தை படித்தோமே என்றால் அப்படியே தலைகீழாக இருக்கும். கடவுள் முதலாக கேட்பது ஆதாமை தான். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? நீ ஏன் நான் உண்ணக்கூடாது என்று விலக்கி வைத்திருந்த கனியை நீ உண்டாய்? நான் ஆடையின்றி இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த கனியை உண்டிருக்கிறாய், அதற்கான காரணம் என்ன? ஏன் உண்டாய் என்று ஏவாளிடம் கேட்கவில்லை, பாம்பிடம் கேட்கவில்லை, ஆதாமிடம் தான் கேட்கிறார். ஆதாம் 3வது குற்றவாளி தான். ஏன் கேட்கிறார்? அங்குதான் விஷயமே இருக்கிறது. ஏனென்றால் கடவுள்
யாரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார்? அந்த குடும்பத்திற்கு யார் பொறுப்பு? அவரைத்தான் கடவுள் கேள்வி கேட்கிறார். பாம்பை கேள்வி கேட்பதற்கு கடவுளுக்கு அதிகாரம் இருந்தாலும் கடவுளுக்கு அது பிரச்சனை அல்ல. ஏவாள் தான் கனியை முதலாக வாங்கி உண்டிருந்தாலும் அவளிடம் கடவுள் கேள்வி கேட்டிருக்கலாம் முதலாக, அதுவும் அவருக்கு பிரச்சனை இல்லை. மாறாக ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது, அந்த குடும்பத்தை உருவாக்கிய பொழுது முதலாக கடவுள் படைத்தது ஆதாமை தான். ஆதாம் அவனை படைத்த பின்பு அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து தான் பெண்ணை உருவாக்கினார். எனவே பெண் இரண்டாவது தான் வருகிறாள். எனவே அந்த குடும்பத்திற்கு கடவுள் உருவாக்கி அந்த குடும்பத்திற்கு தான் ஒப்படைத்த அந்த குடும்பத்தில் பொறுப்பு யார் என்றால் ஆதாம் தான். ஆதாம் ஒரு ஆண் என்பதற்காக அல்ல. ஒருவேளை சில குடும்பத்தில் பெண்கள் பொறுப்பாக இருக்கலாம், அவரிடம் கேள்விகள் கேட்கப்படும். சில குடும்பத்தில் மகன்கள், வளர்ந்த முதிர்ச்சியடைந்த மகன்கள் இருக்கலாம். சில குடும்பத்தில் தாத்தா பாட்டி அவர்கள் மிக பொறுப்பில் இருக்கலாம், அவரிடம் கேள்விகள் கேட்கப்படும். இதைத்தான் இன்றைய வாசம் நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே கடவுள் ஆண் என்பதற்காக ஆதாமை குற்றம் சாட்டவில்லை, அவனுக்கு தண்டனை கொடுக்கவில்லை. அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த அந்த பொறுப்பில் இருந்து அவன் தவறினான். எனவே அந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு, ஒட்டுமொத்த சாபத்திற்கு காரணமாக விளங்கியது ஆதாம். எனவே தான் கடவுள் அவனிடம் கேட்கின்றார். இதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். இயேசு மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அழைக்கின்றார். 12 சீடர்களை அழைத்த பின்பு அவர் மீண்டுமாக போதிக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய போதனையில் நிறைய குறைகளை மக்கள் கண்டுபிடிக்கிறார்கள், வேண்டுமென்றே கண்டுபிடிக்கிறார்கள். அவ்வாறு கண்டுபிடித்த அவர்கள் இயேசுவின் சீடர்களை குறை சொல்லவில்லை, மாறாக இந்த புதிய மறையை, புதிய போதனையை போதிக்கக்கூடிய இந்த 13 பேரில் இவருக்கு தலையாக இருக்கக்கூடியது யார்? அது இயேசு கிறிஸ்து. எனவேதான் இவனுக்கு பெயல்செபூல், பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான், இவனுக்கு பெயல்செபூல் என்று சொல்லக்கூடிய பேய் பிடித்திருக்கிறது என்று சொல்லி இயேசுவை குறை சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் குறை சொன்னது மடத்தனம், தவறு. ஆனாலும் இயேசுவை குறை சொல்வதற்கான காரணம் அந்த 13 பேரில் அதற்கு பொறுப்பாக இருந்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண், அந்த பெண்ணை கையும் மையுமாக பிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்திருக்கின்றார்கள். மோசையின் சட்டப்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு அவளை ஒன்றுமே சொல்லவில்லை. அவள் செய்தது தவறுதான், இயேசுவுக்கு தெரியும். ஆயினும் இவர் இவ்வாறு தவறு செய்வதற்கு பொறுப்பு யாரு? அந்த சமூகம்தான், நாம் தான். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல் எறியட்டும். அதுக்கு அடுத்த வரி அழகான வரி, பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் சென்று விட்டனர். அப்படி என்றால் அந்த பொறுப்பு யாரு? அவளை விபச்சாரி என்று சொல்லி கொண்டு அவளை ஒரு பட்டம் கட்டி அவளை கொண்டு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றால் அவள் விபச்சாரியாக இருப்பதற்கான முதல் காரணம் யாரு? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். அவர்கள் செய்த பாவத்தின் விளைவாகத்தான் அவள் விபச்சாரியாக மாற்றப்பட்டிருக்கின்றாள். இந்த பெரியவர்கள் செய்த பாவத்தை பார்த்துதான் அவளுடைய பிள்ளைகளும் இளைஞர்களும் சிறுவர்களும் அந்த பாவத்தை செய்திருப்பார்கள். எனவேதான் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் விலகிச் சென்றார்கள், கல்லெறியவில்லை. எனவே பொறுப்பு யார் என்றால் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணோ சிறியவர்களோ அல்ல. முதலாக அந்த கூட்டத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அல்லவா, அந்த பெரியவர்கள், அவர்கள்தான் பொறுப்பானவர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் வந்தோமே என்றால் நாமும் பல நேரங்களில் கடவுள் நம்மிடம் கேட்பார், என்னிடம் கேட்பார், நான் தான் பொறுப்பு என்று சொல்லி அதை நாம் ஹோல்டு செய்ய வேண்டும், நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு தருணங்களில் நாம் பார்க்கிறோம், மனசாட்சி, ஒரு தவறு நடக்கிறது என்றால், ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால், குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால் முதலிலே அதற்கு நாம் அது தவறு, நாம் செய்வது தவறு, நம் பிள்ளைகள் செய்தது தவறு என்பதை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல மனசாட்சியை கட்டமைத்திருக்க வேண்டும். என்று பெரிய பெரிய வீடுகளை கட்டுகிறோம், நல்ல தொழில்களை உருவாக்குகிறோம், விதவிதமான ஆடைகளை அணிகின்றோம். ஆனால் நல்ல மனசாட்சியை உருவாக்குறோமா? குழந்தைகளுக்கு நல்ல மனசாட்சியை உருவாக்கி கொடுக்கிறோமா? இது தவறு, ஏழைகளுக்கு உதவி செய், இதை செய், நல்ல காரியங்களை செய், நீ செய்தது தவறு என்று நம்முடைய மனசாட்சி குத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மனசாட்சியை குழந்தைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? இன்று நிறைய நேரங்களில்
ஒரு நாள் முதல் நாள் நாம் தவறு செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது அது நமக்கு தவறாக தெரியும். அதையே தொடர்ந்து பலமுறை செய்யும் பொழுது நமக்கு அது பழக்கமாகிவிடும். நம்முடைய மனசாட்சி அதை குத்துவதில்லை. அப்படி குத்தக்கூடிய மனசாட்சியை நம்முடைய சந்ததிக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமா என்றால் அது பல நேரங்களில் இல்லை என்றுதான் சொல்ல தோணுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. இரண்டாவதாக, அண்மையிலே நான் ஒரு செய்தியை படித்தேன். கலியுக கர்ணன் என்று சொல்லி ஒரு டீ கடை மாஸ்டரை போட்டிருந்தார்கள். அவர் கொரோனா காலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சாவின் விளிம்புக்கே சென்றிருக்கின்றார். கடைசியில் எப்படியே உயிர் தப்பியவராக வெளியே வந்து பார்த்தால் ஊரே அடங்கி இருக்கிறது, யாரும் வெளியே வரவில்லை. ஆனால் துப்புரவு பணியாளர்கள் தங்களுடைய கடமைகளை மருத்துவமனையிலும் சமூகத்திலும் தெருக்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த டீ கடையில் கடந்த 4 ஆண்டுகளாக அவர் எழுதி வைத்திருக்கின்ற போது தூய்மை பணியாளர்களுக்கும் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் டீ இலவசம். அந்த நபர்கள் அந்த டீ கடையில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை போய் குடித்தாலும் இலவசம். ஒருவேளை பணம் கொடுத்தால் சிலர் கொடுக்க முன்வந்தார்கள். 4 ஆண்டுகள் ஆயிற்றே, நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பணம் தருவதாக இருந்தால் எனது டீ கடைக்கு வராதீர்கள், அருகாமையில் உள்ள மற்ற டீ கடைக்கு செல்லுங்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி அவர் கொண்டிருக்கின்றார். இந்த சமூகத்தில் இந்த கொரோனா நோய் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு முக்கிய பங்காற்றிய, தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து செயலாற்றிய அவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு சிறிய சன்மானம் தான் இது. அதான் மனசாட்சி. நல்ல மனசாட்சியை அவர் கட்டமைத்திருக்கின்றார். இன்று பெற்றோர்கள் நாமெல்லாம் நம்முடைய குழந்தைகளை சொல்லுகிறோம், செல்போனை பயன்படுத்துகிறார்கள் என்று. செல்போன் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி இன்று கவலைப்பட்டு பிரயோஜனமில்லை. செல்போன் இல்லாத வாழ்க்கை இல்லை. யாரிடம் செல்போன் இல்லாமலும் இல்லை. செல்போன் இல்லாத வாழ்க்கையை கற்பனை பண்ணியும் பார்க்க முடியாது. இதோடு அறிவியலாளர்கள் செல்போனுக்கான கண்டுபிடிப்புகளை நிறுத்திவிட்டால் உலகம் தப்பித்துவிடும். மீண்டும் மீண்டுமாக அதில் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம் முழுக்க சீரழிந்து போகும் என்பதில் மாற்று கருத்தல்ல. குழந்தைகளுக்கு சிறு வயதில் சாப்பாடு ஊட்டும் பொழுது இது என்ன செய்கிறோம்? அந்த 2 இட்லியை குழந்தைகள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக செல்போனை கையில் கொடுத்துறோம். இன்னைக்கு 2 இட்லி தான் நமக்கு பெரிதாக தெரிகிறது, ஒரு கரண்டி சாதம் தான் நமக்கு பெரிதாக தெரிகிறதை ஒழிய அவர் கையில் கொடுத்திருக்கக்கூடிய செல்போனால் ஏற்படக்கூடிய தீங்கு மிக பெரியது. நீங்கள் கொடுத்த செல்போனை வாங்க முடியுமா? வாங்க முடிகிறதா? வாங்க முடிவதே இல்லை. பள்ளிக்கு வந்தால் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு ரகசியமாக கொண்டு வருகிறார்கள். கல்லூரிக்கு கொண்டு செல்கிறார்கள், வேனில் வைத்துக் கொள்கிறார்கள். கல்லூரி முடிந்ததும் பள்ளி முடிந்ததும் உடனடியாக எடுத்து பேசுகிறார்கள். அதனால் வரக்கூடிய இழப்பு, பிள்ளைகளின் வாழ்வெல்லாம் இழந்து இருக்கிறதே. காரணம் யார்? அந்த பொறுப்பு யார்? நாம் தானே. விலை உயர்ந்த பிள்ளைகள் கேட்டால் என்பதற்காக விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள், பைக் வாங்கி கொடுக்கிறோம். அது எந்த அளவுக்கு அவர்கள் பக்குவமாக பயன்படுத்துகிறான்னு தெரியவில்லை. நாம் காரில் 120 போனால் அவன் 140 பைக்கில் போகிறான். 1/2 மணி நேரத்தில் அவன் கிடக்கிறான், நம்ம அவனை தாண்டி போவோம். உங்களுக்கு புரியும் எத்தனை விபத்துகள். பிள்ளைகளுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நமக்கு எது தேவையோ அது போதுமே. எல்லோரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் ஒலி ஆண் அடித்து கொண்டு பயங்கரமாக பயங்காட்டி கொண்டு சென்று கடைசியில் எங்கே பொத்தென்று உழுந்து வாழ்வை இழப்பதற்காக நம் பிள்ளைகளை நாம் இப்படி வளர்த்தெடுக்கிறோம், அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம். தேவையில்லை. அந்த பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? நாம் தான். நம் பையன் ஓடிப்போய் கீழே விபத்தில் விழுந்தால் அதற்கு பொறுப்பு நாம் தான். உணவு, ஆரோக்கியமான உணவை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்தார்கள். காலையில் பழைய சாதம், நீராகாரம், அதெல்லாம் ஒரு காட்டத்தில் இருந்தது. இப்பொழுது அதே உணவை கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எது நல்ல உணவு, எது சத்தான உணவு என்பதை நாம் அறிவோம். அந்த நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்க முன் வருவோம். என்றாவது ஒரு நாள் வித்தியாசமான உணவுகளை, விரும்பக்கூடிய உணவுகளை கொடுத்தால் தவறில்லை. ஆனால் ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவுகளை அவர்களுக்கு கொடுப்பது நம்முடைய கடமை. அதுபோல் உடையை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் உடையை பொறுத்த மட்டில் பெரியவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் நமக்குத்தான் நிறைய கடமை இருக்கிறது. ஒரு ஷாப்பிங் போகிறோம், அப்பொழுது ஒரு விதமான ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். கல்லூரிக்கு வருகிறோம், பள்ளிக்கு வருகிறோம், யூனிஃபார்ம் அணிந்து கொள்கிறோம், கட்டாயம் அதை அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். தியேட்டருக்கு செல்லுகிறோம், அங்கு ஒரு விதமான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். எப்படியும் அணிந்து கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு வரும்பொழுது நமக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறது அல்லவா?
இந்த பண்பாட்டின்படி தான் ஆலயத்தில் ஆண்டவரை தொழச் செல்லும் பொழுது நாம் பிறருக்கு இடரலாக இராத வகையில் ஆடைகள் அணிந்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம். திரு அவையின் சட்டப்படி வழிபாட்டில் பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள், பீடத்திற்கு வாசம் வாசிக்கூடிய வரக்கூடியவர்கள் டிஷர்ட் அணிந்து வரவே கூடாது என்பது இருக்கிறது, சட்டமே இருக்கிறது. அதை நிறைய பேர் பின்பற்றுவதில்லை. சில மேலை நாட்டிலெல்லாம் அதை கண்டுகொள்வதே இல்லை. வருத்தமாகத்தான் இருக்கும். நாம் அதை கண்டுகொள்கிறோமா? இது நம்முடைய கடமை தான் அங்கே இருக்கிறது, நம்முடைய பொறுப்பு தான் அதில் முக்கியமாக இருக்கிறது. ஒழுக்கம், பெற்றோர்களை ஒழுக்கமாக இருக்கவில்லை என்றால் பிள்ளைகளிடம் எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பது? எனவே பல நேரங்களில் எல்லா தவறுகளுக்கும் யார் காரணமாக இருப்பார்கள் என்றால் இந்த இளைய சமுதாயத்தை, குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெற்றோரும் நீங்களும் நானும் தான் அந்த பொறுப்பில் இருக்கிறோம். எனவே கடவுள் கேள்வி கேட்பதாக இருந்தால் உங்களிடமும் என்னிடம்தான் கேட்பார். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை, மந்தைகளை நீ சரியாக வழி நடத்தினாயா? சரியாக அவர்கள் தவறு செய்யும்போது அதை சுட்டி காட்டி தவறை திருத்தினாயா என்பதைத்தான் கடவுள் கேட்பார். எனவே இந்த நாளில், இந்த முதல் வாசகத்தில் கடவுள் ஆதாமிடம் கேட்ட அதே கேள்வியை இன்று ஆதாமாக இருந்தாலும் ஏவாளாக இருந்தாலும் குடும்பத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய, ஒரு சமூகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நம் அனைவரையும் கடவுள் கேட்பார் என்று கடவுளின் கேள்விக்கு பயப்படுவோம். கடவுள் நேரடியாக வந்து கேட்காவிட்டாலும் மனசாட்சி வழியாக, நல்ல மனிதர் வழியாக நமக்கு உணர்த்துவார். அதற்கு செவிமெடுப்போம். இளைய சமுதாயம் நல்ல விதமாக இருக்க வேண்டுமென்றால் பொறுப்புகளை உணர்ந்து நாம் கடவுளுக்கு ஏற்ற வகையில் புதிய உலகை படைப்போம். அனைவரும் சகோதரர் சகோதரிகள் என்ற ஒரு மனப்பாங்கிலே எல்லோரையும் நாம் நேசிப்போம். யார் தவறு செய்தாலும் தவறை தவறு என்று சொல்லி அவளை திருத்துவோம். கடவுளுக்கு ஏற்ற வகையில் வாழ்வோம். புதியதொரு சமுதாயத்தை இயேசு கிறிஸ்து விரும்பிய இறைவனின் ஆட்சி இந்த உலகத்தில் மலர, நம்முடைய பங்கில் மலர தேவையான நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவோம். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.